சுகப்பிரசவம் ஏற்படுத்தும் பாவன பஞ்சாங்கு தைலம். இதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். சிற்றாமணக்கு விதைகளை ஒரு நாள் முழுவதும் நீர் ஆகாரம் என்றால் நிறைய பேருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. தெரிந்தால் மிகவும் நன்று. தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். இதை நீத்தண்ணி என்றும் கூறுவார்கள். அதாவது சமையல் செய்த அன்று இரவு மீதி இருக்கும் சோற்றில் நீரை ஊற்றி வைப்பார்கள். அதை மறுநாள் பழையது இல்லை பழைய கஞ்சி என்று கூறுவார்கள். அதைத்தான் நீர் ஆகாரம் என்று கூறுவார்கள். 2ஆம் நாள் வெயிலில் உலர்த்த வேண்டும். 3வது நாள் கற்றாழை சாற்றில் ஊற வைக்க வேண்டும். 4வது நாள் கற்றாழை சாற்றுடன் அடுப்பில் ஏற்றி வேக வைக்க வேண்டும். பிறகு 5வது நாள் வேக வைத்த கொட்டைகளை நீரில் கழுவி வெயிலில் உலர்த்த வேண்டும். 6ஆம் நாள் விதையை இடித்து 4 பங்கு இளநீர் சேர்த்து அடுப்பில் ஏற்றி சிறு தீயில் கொதிக்க வைத்தால் கிடைக்கும் எண்ணெயைத்தான் பாவன பஞ்சாங்கு தைலம் என்று கூறுவார்கள். நீராகாரம், கற்றாழை சாறு, இளநீர் ஆகியவற்றின் பாவனை அதாவது பக்குவம் செய்வதால் இதற்கு இப்பெயர் வழங்கப்பட்டது. கர்ப்ப காலம் தவிர்த்து மற்ற நிலைகளில் இத்தைலத்தை தினந்தோறும் இரவு படுக்கும்போது 5 மில்லி அளவு என எடுத்துக்கொண்டு ஒரு மண்டலம் அதாவது 48 நாள் உண்டு வந்தால் உடற்சூடு, கணச்சூடு, பிரைமரி காம்ப்ளெக்ஸ், எல்லா விதமான சிறுநீர் புழை எரிச்சல், மலைத்துவாரத்தில் ஏற்படும் வலி எல்லாம் குணமாகிவிடும். இதை நீங்களே வீட்டில் செய்து நல்ல மாதிரி உபயோகித்து கொள்ளலாம். நன்றி.